கருத்துக்களை பதிவு செய்ததற்காக பத்திரிகையாளர் லட்சுமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லட்சுமி. வணக்கம். இப்போ எம்பிக்கள் எல்லாம் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்காங்க. இது அடுத்த கட்டமா இன்னும் எப்படி இவர்கள் எடுத்து செல்லலாம்? தேர்தல் ஆணையம் இதை கையாளும் விதம் என்பது சரியாக இருக்கிறது? தேர்தல் ஆணையம் அப்போசிஷனை ஏற்கனவே பிளேம் பண்ற கேம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேற்றைக்கு பெங்களூர்ல அவருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் ஆகட்டும், இல்ல அதற்கு பிறகு மற்ற ஊர்கள்ல 3 இடங்கள்ல இருந்து 3 ஸ்டேட்ஸ்ல இருந்து அவருக்கு ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க பதிலளிக்க சொல்லி. ஏதோ ராகுல் காந்தி தவறு செய்வது போல, அதுவும் காங்கிரஸ் கட்சி இதை வேணும்னே செய்யறது போல அந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதங்கள் அப்படி ஒரு மனநிலையை உண்டாக்கக்கூடிய அளவுல இருக்கு. அது படிக்கும் போதே அப்படிதான் தெரியுது. அப்போசிஷன் இதை இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச காலம் முன்னாலேயே இதை பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் தேர்தல், பீகார் தேர்தல் நெருக்கத்துலதான் இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 2024 தேர்தலுக்கு முன்பே நிறைய இடங்கள்ல டூப்ளிகேஷன் இருந்ததுன்றது எதிர்கட்சிகள் அப்போது பார்த்திருக்கணும். காங்கிரஸ்க்கு கிராஸ் ரூட் லெவல்ல அவங்க நிறைய இடங்கள்ல அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா தான் இந்த பிரச்சனைகளை அவங்க சரி செய்திருக்க முடியும். அடுத்த கட்டமாக போராட்டம் மட்டும் இல்லாம இதுக்கு இந்த போராட்டத்தோடு நின்று போகாமல் இது அடுத்த கட்டமாக ரிவிஷன்ஸ் பர்டிகுலரா எப்படி பண்றாங்க, ரிவிஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் அப்போசிஷனையும் சேர்த்துக்கிட்டு தான் அந்த ஓட்டர் ரிவிஷன் நடக்கணும்ன்றதை இவங்க இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனி லீகல் சைட் தான் இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், வேறு வழியில எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இது சுப்ரீம் கோர்ட் எப்படி கையாளும்னு எனக்கு தெரியல. இப்போ ராகுல் காந்தி காண்பித்த ஆவணமே தேர்தல் அலுவலர் வழங்கியது இல்லை அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆவணங்களே பொய்யானது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தேர்தல் ஆணையம் முன்வைக்க முயற்சிக்கிறதா? ஆமா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அப்போசிஷன் தான் தப்புன்னு தானே சொல்லக்கூடிய அப்படி நிறுவனத்துக்கான ஒரு முயற்சியை தானே செய்யறாங்க. 3 சீட்ல இருந்தும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த நோட்டீஸுமே அதுதான். நேற்றைக்கு கர்நாடகால கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் அந்த அம்மாவோட பேரு மறந்துட்டேன், ஏதோ ஒரு தேவின்னு அவங்களுக்கு 2 வாக்குகள் இருந்ததாக நீங்க உங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கீங்க. 2 முறை அவங்க வாக்களித்ததாக சொல்லியிருக்கீங்க. அப்படி அவங்க 2 முறையெல்லாம் வாக்களிக்கல, அதற்கான ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் ராகுலுக்கு நேற்றுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையம் அரசாங்கத்தினுடைய பிடிக்குள்ளாக அல்லது ஆளும் கட்சியினுடைய பிடிக்குள்ளாக போயிடுச்சு. அவங்க சொல்றதான் செய்யறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேறு வழியில், ஏன்னா எதிர்கட்சிகள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், ஒன்று கூடி நிற்க வேண்டும். ஒன்று கூடி நிற்காத பொழுது இது காங்கிரஸ் ஒரு கை ஓசை போல அவங்க பேசிட்டு அதுக்கு பிறகு கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் அல்லது தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும், இல்லை இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்றாக காங்கிரஸோடு இணையும் பட்சத்தில் தான் இதற்கான ஒரு பதில் திடமான ஒரு பதில் கிடைக்கும். இல்லைன்னா காங்கிரஸ் பேசுறதுக்கான அவங்க பேசுறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும். எலெக்ஷன் கமிஷன் திரும்ப திரும்ப நிறுவ பாக்குறது அப்போசிஷனும் ராகுல் காந்தியும் தான் தவறு செய்திருக்கிறாங்க. அவங்க இந்த தவறுமே செய்யலன்றதை நிறுவப்படுத்துறாங்க. இப்போ அனைத்து கட்சிகளும் இதுல ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போதுதான் இந்த குரல் என்பது உயரும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆமா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திருமதி லட்சுமி.